நம்ம விஜய்க்கு இப்ப என்னதான் ஆச்சு? அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா மல்லி வெண்பாவ தொலைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல கோபம் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, மல்லி என்ன பண்ணாலுமே குற்றம் அப்படிங்கிற மாரி விஜய் நடந்துக்கிறது உண்மையாவே ஏற்றுக்க முடியாத ஒண்ணா தான் பார்க்கப்படுது. ஏன்னா மல்லி இப்ப வீட்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "என் கண்ணு முன்னாடியே முழிக்காத. எனக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம். எனக்கு சாப்பாடு கூட செஞ்சு தர வேண்டாம். ஜூஸ் தர வேண்டாம்." அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. "நீ தான் என் பொண்ண தொலைச்ச. ஆனா நீ எவ்வளோ கூலா இருக்கிற. நான் தான் கஷ்டப்படுறேன்." அப்படிங்கிற மாரி மல்லிய ஒவ்வொரு சமயங்கள்லயுமே குத்தி காமிச்சுட்டே இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல நம்ம வெளியில போய் வெண்பாவ தேடலாம் அப்படின்னு சொன்னாலுமே, "நீ ஏன் வெளியில போற? தேவையில்லாம ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொன்னா, உன்ன யார் வந்து காப்பாத்துறது? ஏற்கனவே வெண்பா இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நீயும் ஏதாச்சும் போய் சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொன்னா, இந்த காலோட நான் எப்படி வந்து உன்ன காப்பாத்துவேன்?" அப்படிங்கிற மாரி அதற்குமே மல்லி மேல பழிய போட்டு மல்லி மேல கோபத்த காமிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய பொறுத்தவரைக்கும் மல்லி என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. இப்ப நாகு கிட்டயுமே அதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. "மல்லி எங்க போனா? என்ன ஆச்சு? ஏன் நீங்க கால் பண்ணி கேட்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நாகு கால் பண்ணி மல்லி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. மல்லியுமே அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்றப்ப, விஜய்க்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஃபேக் காலா இருக்கும். அத நம்பி மல்லி அங்க தங்க சொல்லாதீங்க. நீங்க வர சொல்லுங்க. இந்த மல்லி தேவையில்லாம ஏன் பிரச்சனைய இழுத்துட்டு இருக்கிறா? அப்படிங்கிற மாரி மல்லி மேல கோபத்த காமிச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர, நம்ம வெண்பாவ கண்டுபிடிக்கிறதுக்காக மல்லி போயிருக்கிறா. ஏதோ ஒரு எஃபர்ட் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுனா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனாலுமே விஜய் ஏன் அத செய்ய தவறுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. நாகு கிட்டயுமே அதத்தான் சொல்லிர்றாங்க. "அண்ணி வெண்பா இல்லாம நான் வரவே மாட்டேன். நிச்சயமா வெண்பா இங்க தான் இருக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும். நான் வெண்பாவ மீட்டு கையோட கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படிங்கிற மாரி மல்லி இப்ப ஆறுதலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மல்லிய பொறுத்தவரைக்கும் இப்ப அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது அந்த மகா அப்படிங்கிற நர்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் அவங்கள கண்ணால பார்த்துருக்கிறாங்க. வெண்பா இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு உறுதியா சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அங்க என்னென்ன நடக்குது? யார் யார் எப்படிப்பட்டவங்க? அப்படிங்கிற விஷயத்த இந்த நர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அத வச்சு நம்ம வெண்பாவ சீக்கிரமா நெருங்கிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.